ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. குலோப் ஜாமுன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் சில பேர் பண்ணுறப்ப விரிசல் வந்துடும், இல்லைன்னா ஹார்டாக இருக்கும், ஸ்பாஞ்சியாக இருக்காது. அந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் வரும். ஆனால் அதெல்லாமே இல்லாமல் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்றது சின்ன சின்ன டிப்ஸ் நான் இதில் ஷேர் பண்ணுறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எம்டிஆர் குலோப் ஜாமுன் ஒரு பாக்கெட்டில் 175 கிராம் இருக்கும், அதுதான் எடுத்திருக்கேங்க. இப்போ அது 10 நாளைக்கு முன்னாடியே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போது இதை ஒரு பவுலில் நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இருந்தால் கையை வச்சு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும், அது மட்டும் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக உரைச்சி விட்டுக்கலாம். அடுத்து இப்போ மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போது நான் இந்த மாவு பிசைகிறதுக்கு 50 ml பால் எடுத்திருக்கேங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான். அது கூடவே 50 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டு இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையலாம். மாவு பிசைகிறப்போ நம்ம ரொம்ப அழுத்தி பிசையணும்னு அவசியம் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக பிசையலாம். அதே மாதிரி இப்போ நம்ம எடுத்து வச்ச 50 ml பால் 50 ml தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லத்தையும் ஒரே தடவை ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவோட பதம் ஃபுல்லாக பிசைஞ்சு முடித்த பிறகு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இந்த மாவு பிசைஞ்ச பிறகு நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும், லேயர் லேயராக இருக்கும். உள்ளே பிரித்து பார்த்தோன்னா இப்போது நல்லா 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊறின பிறகு நம்ம இப்போ எடுத்து உருண்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக மாவை எடுத்து முதல்ல உள்ளங்கையில் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்மளுக்கு விரிசல் இல்லாமல் வரும். பாருங்கள் எப்படி ரவுண்டு அழகாக வந்திருக்கு, விரிசல் இல்லாமல். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருண்டை பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு என்ன சைஸில் உருண்டை பண்ண விருப்பமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். உள்ளங்கையில் இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறமா ரவுண்டாக உருட்டிக்கலாம். இப்போது உருண்டைகள் எல்லாம் உருட்டியாச்சு. அடுத்து சுகர் சிரப் காய்ச்சிடலாங்க. இப்போ நான் 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி, அதே அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கப்போட அளவு 250 ml. அதில் தான் நான் 2 கப் சுகரு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கொதித்து வரட்டும். இதுக்கு பாகுபதம் எல்லாம் தேவை கிடையாது. இதில் 2-3 ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரட்டும். இந்த சுகர் சிரப்பை நம்ம கையில் எடுத்து தொட்டு பார்க்குறப்ப லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கணும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த சுகர் சிரப் காய்ச்சிறப்போ சுகர் சிரப் கட்டி ஆயிடுச்சுன்னா 2-3 ட்ராப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ அது லிக்யூட் ஆயிரும். இப்போது அடுத்து நம்ம எண்ணெயில் இந்த குலோப் ஜாமுன் உருண்டைகளை போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். இப்போது அதை நல்லா சூடு பண்ணதும் நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். முக்கியமாக
ஸ்டவ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சா கூட இது வந்து வேகமாக கருகிடும். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுங்க. பாருங்கள், உருண்டையெல்லாம் எவ்வளோ அழகாக நல்லா ரவுண்டாக வந்திருக்கு, விரிசல் இல்லாமல். இப்போ இது வந்து நல்லா ப்ரௌனாக வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு, குலோப் ஜாமுன் கலரில் வந்துருச்சு. உருண்டையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக விரிசல் இல்லாமல் வந்திருக்குன்னு. நம்ம இப்போ இதை எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், உருண்டை வந்து எவ்வளோ அழகாக ரவுண்டாக இருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி மீதம் இருக்கிற உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எனக்கு 175 கிராம் பாக்கெட்டில் 25 உருண்டை வந்திருக்குங்க. மீடியம் சைஸ் உருண்டை தான், நான் ரொம்ப பெருசாக கூட பண்ணலை. இந்த ஜீராவில் உருண்டையெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறணும். இந்த உருண்டைகள் எல்லாம் ஜீராவில் போட்ட பிறகு 2 மணி நேரம் கழித்து திருப்பி இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுக்கணும். இந்த நியூ இயர்க்கு இதே மாதிரி குலோப் ஜாமுன் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, சுவையான குலோப் ஜாமுன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன சில சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக வரும். நீங்கள் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வர்ணி ஃபுட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.